ஜூலை மாதம் 29ஆம் நாள், ஆடி மாதம் 13ஆம் நாள், புதன்கிழமை. இன்று ஆடி மாதம் பௌர்ணமி, குரு பூர்ணிமா. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பெரியோர்கள் பழமொழி சொல்லுவாங்க. இந்த அற்புதமான நாளில் ஒரு அருமையான தலைப்பில் பலன்கள் காணப்போகிறோம். அதாவது, உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு கைராசி இருக்குதா இல்லையா அப்படின்றத இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். ஜாதக கட்டங்கள் 12. இந்த 12மே ராசி தான். இந்த 12 ராசி கட்டங்களில் ஏதாவது ஒரு ராசி நமக்கு சாதகமாக வரும். அப்படி சாதகமாக வரக்கூடிய ராசியை நாம் பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். சாதகமில்லாத ராசியை நோக்கி தான் நாம் போராடி கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்குது அப்படின்னா, நம்முடைய ஜாதகத்தில் 12 கட்டங்களில் தன் ராசிக்கு 12வது வீட்டிலே ஒரு கிரகம் நின்றால் அதை சார்ந்து தான் ஜாதகனுடைய வாழ்க்கை பயணம் போராட்டங்கள் இருக்கும். நாம் இன்னைக்கு இதில் பார்க்கக்கூடியது கைராசி இருக்குதா இல்லையா. கைராசிக்கு உண்டான பாவகம் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 3வது பாவகம், அதாவது 3வது வீடு. பார்த்தீங்கன்னா பல பேர் கைராசி இல்லாததுனால்தான் பார்த்தீங்கன்னா கை வைத்த காரியங்கள் எல்லாமே கெட்டு, தானும் கெட்டு தன் குடும்பத்தையும் கெடுத்துவிட்டு போயிடுறாங்க. தனக்கு கைராசி இல்லாததுனால்தான் தான் தொட்ட காரியம் எல்லாம் கெட்டு தன்னுடைய குடும்பத்தையும் கெடுத்துவிட்டு போயிடுறாங்க. தனக்கு கைராசி இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதிலிருந்து ஜாதகன் சுதாரித்து கொள்ளலாம். இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஜோசியம் பார்க்க போனீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை ஜோசியரிடம் கொடுத்தவுடன் எனக்கு கைராசி இருக்குதா இல்லையா அப்படின்னு முதல்ல கேளுங்க. ஏன்னா உங்கள் கைராசியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் கை வைத்த காரியம் விளங்குமா விளங்காதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் உங்கள் கைராசியை அறிந்து கொள்ள முடியும். ஜாதகத்தில் கைராசி இல்லைன்னா எவ்வளவு சம்பாதித்தாலும், லட்சமாக பணம் சம்பாதித்தாலும் கையில் தங்காது. சரி, பதிவினுடைய பலனுக்கு வருவோம். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணம் லா என்று போட்டிருக்கோம். அதுதான் எல்லோருக்குமே பிறந்த நேர அடிப்படையில் லக்னமாக சூரியன் உதயம் முதல் அஸ்தமனமாகி மறுநாள் காலை உதயம் வரை பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் 12 ராசி லக்கணங்கள். பார்த்தீங்கன்னா 12 லக்கணங்களை 24 மணி நேரத்தில் சூரிய பகவான் கடக்கிறார். சுய ஜாதகத்தில் பிறந்த நேர அடிப்படையில் லா என்று போட்டிருக்கக்கூடிய இடம்தான் லக்கணம். லக்கணத்திற்கு 3ஆம் இடம். பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் இடம் தான் ஒருவருக்கு தோள்பட்டை, கை, கை விரல், காது, கழுத்து, மூச்சு குழாய், அதாவது தொண்டை சார்ந்தது 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல தான் தைரியம் இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு வீரியம் இருக்கிறது, புதியதை உருவாக்கக்கூடிய இடம். எழுத்து, நாம் எதை சார்ந்து எழுதுகிறோமோ அது 3ஆம் இடம். நகைகள், ஆபரணங்கள், சுய முயற்சி, சுய இன்பம், காது கொடுத்து மற்றவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்பது, ரகசியத்தை அறிந்து கொள்வது, கமிஷன், மாமனார், போன், கேமரா, சிறுதூர பயணங்களை, இடம் மாற்றங்களை குறிக்கக்கூடியது 3ஆம் இடம். சுய ஜாதகத்தில் 3ஆம் இடமும் 3ஆம் இட அதிபதியும் கெடாமல் இருக்க வேண்டும். அதாவது 3வது வீட்டிற்கு அந்த 3ஆம் அதிபதி 12ஆம் இடமான 2வது வீட்டிற்கு வரக்கூடாது. அப்படி 3ஆம் அதிபதி 2வது வீட்டிற்கு வந்து விட்டார் என்றால் ஜாதகன் பல முயற்சிகள் செய்து கொண்டே இருப்பார். எதை சார்ந்து அப்படின்னா
பணம் சம்பாதிப்பது சார்ந்து, குடும்ப வளர்ச்சியை சார்ந்து, இவருடைய வாழ்நாள் முழுவதும் 3ஆம் இடம் சார்ந்து இவர் போராடி கொண்டிருப்பார். இவர் வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்து விடுவார். அதாவது இளைய உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இவருடைய வாழ்க்கையில் 3ஆம் இடம் சார்ந்து போராடி கொண்டே இருப்பார். 3ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும். அப்போ தான் இவருடைய முயற்சி எதை சார்ந்து செல்கிறது அப்படின்னு பார்க்க முடியும். 3ஆவது வீட்டில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் இருப்பது சிறப்பு. 3ஆவது வீட்டில் சூரியனும் சந்திரனும் இருந்தால் அந்த ஜாதகன் கைராசி உள்ளவர். அந்த ஜாதகனிடமிருந்து ₹1 வாங்கினாலும் மற்றவர்களுக்கு பெருகி கொண்டே போகும். 3ஆவது வீட்டில் சூரியன், சந்திரன் உள்ள ஜாதகர்கள் லட்சுமியை கொண்டவர்கள். பணக்காரராக இருக்கிறாங்களோ இல்லையோ, இவங்களிடமிருந்து உதவின்னு கேட்டால் இவங்க உதவி செஞ்சுட்டா மற்றவர்கள் எவ்வளோதான் ஏழ்மையில் இருந்தாலும், என்னதான் பிரச்சனையில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே அப்படியே குறைஞ்சி போயிடும். 3ஆவது வீட்டில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கைராசி உண்டு. ஜாதகத்தில் 3ஆவது வீட்டில் குரு, புதன், கேது, சனி இந்த 4 கிரகங்கள் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா கைராசி குறைவு. 3ஆவது வீட்டில் குரு நின்றால் பார்த்தீங்கன்னா ஜாமீன் கைப்பம் சார்ந்து, பணம் சார்ந்து, நகை சார்ந்து பிரச்சனை என்பது இவருக்கு உண்டு. குழந்தைகள் சார்ந்து இவர்களுக்கு பிரச்சனை உண்டு. 3ஆவது வீட்டில் புதன் நின்றால் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் போய் ஜாமீன் கையவும் போடக்கூடாது. இவர் யாருக்காவது கடன் கொடுத்தாலும் சரி, யாரிடமாவது இருந்து இவர் கடன் வாங்கினாலும் சரி, 3ஆவது வீட்டிலே புதன் நிற்கக்கூடிய ஜாதகர்களுக்கு கைராசியே கிடையாது. இளைய உடன் பிறந்தவர் 2 பேர் இருப்பாங்க. இளைய உடன் பிறந்தவர்களாலும் 3ஆவது வீட்டிலே புதன் நிற்கக்கூடிய ஜாதகர்களுக்கு நன்மை இருக்காது. அதே மாதிரி இவர்களுக்கு பல நண்பர்கள், கூட்டாளிகள் இருப்பாங்க. மாம மச்சனன்கள் நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. 3ஆவது வீட்டிலே புதன் உள்ள ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா கையெழுத்து சார்ந்து, பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்து மிகுந்த கவனமாக இருக்கணும். 3ஆவது வீட்டிலே கேது நிற்கக்கூடிய ஜாதகர்கள் இவங்க பார்த்தீங்கன்னா கையெழுத்து சார்ந்து கவனமாக இருக்கணும். யாருக்குமே கையெழுத்து போடக்கூடாது. 3ஆவது வீட்டில் கேது நின்றால் இவங்களுக்கு பாம்பு காது. 1 கிலோமீட்டருக்கு அந்தாட்ட பாட்டு பண்ணால் கூட இவங்க கூர்ந்து கவனித்து கேட்பார்கள். 3இலே கேது நின்றால் இவங்களுக்கு ரகசியத்தனம் உண்டு. 3ஆவது வீட்டிலே கேது நிற்கக்கூடிய ஜாதகர்கள் எக்காலத்திலும் யாருக்கும் ஜாமீன் கைப்பம் போடக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய சர்டிஃபிகேட்டில் 3ஆவது வீட்டில் கேது நிற்கக்கூடிய ஜாதகர் கையெழுத்து போட்டார்னா பிள்ளைங்களுடைய படிப்பு கெட்டு போயிடும். அதனால் 3ஆவது வீட்டில் கேது நிற்கக்கூடிய ஜாதகர்கள் நல்ல விஷயங்களுக்கு, நல்ல காரியங்களுக்கு கையெழுத்து போடவே கூடாது. 3ஆவது வீட்டில் கேது நிற்கக்கூடிய ஜாதகர்கள் பயிர் பண்ணுறாங்க அப்படின்னா, விதை போட்டாங்கன்னா பயிர் நல்லபடியாக வளராது. இவங்க நல்ல காரியத்துக்கு முன்னாடி நின்று இவங்க முதல்ல தொட்டு கொடுத்தாங்கன்னா அந்த காரியம் விளங்கவே விளங்காது. 3ஆவது வீட்டில் கேது நிற்கக்கூடியவர்கள் ஜாமீன் கையம் போட்டால் கோர்ட்டு கேஸு, காவல் நிலையம் இப்படி அலைன்னு அலைய வேண்டிதான். 3இலே கேது நிற்கக்கூடியவர்கள் ஆன்மீகம் சார்ந்து, ஜோதிடம் சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மந்திரம், இந்திரம் செய்வன, மற்றவர்களுக்கு தோஷங்களை கழிப்பது, இந்த மாதிரியான வேலை ஈடுபாட்டில் இவங்க கை வச்சாங்கன்னா அது எப்போயோட்ட பிரச்சனையாக இருந்தாலும் 3இலே கேது இருக்கக்கூடியவர்கள் தீர்த்து வைப்பாங்க. ஆனால் நல்ல காரியங்களுக்கு கை வச்சாங்கன்னா இவங்களுக்கு நல்ல காரியங்கள் விளங்காது.
3 சனி உள்ள ஜாதகர்கள். சனி அப்படின்னாலே மந்தம், மெதுவாக போகிறது. பார்த்தீங்கன்னா சனி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மறைக்கிறது, ஒழிக்கிறது. சனி அப்படின்னாலே ஒரு முறுக்கத்தனம், மற்றவர்களிருந்து வேதனைப்படுத்துறது. 3 சனி உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு கடனாவோ கைமாத்தாவோ பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வாங்கவே முடியாது. அவங்க வாங்கினவங்க என்னதான் எப்பாடுபட்டாலும் அந்த பணத்தை திருப்பி உங்களிடம் கொடுக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு மந்தத்தை ஏற்படுத்தி விடும். 3வது வீட்டில் சனி நிற்பவர்கள் எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது. கையெழுத்து சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும். நல் காரியங்களுக்கு நீங்கள் முன்னாடி நின்று தொடங்கி வச்சிங்கன்னா அந்த காரியங்கள் விளங்காது. அதாவது மெதுவாக ஆகும். அந்த ஜாதகனுக்கு ஒரு 40, 45, 50, 55 பிற்கால வயதில் அவர் முன்னேற்றத்துக்கு தயாராவார். 3வது வீட்டிலே குரு, புதன், கேது, சனி இந்த 4 கிரகங்கள் உள்ளவர்கள் எந்த கால சூழ்நிலையிலும் தன்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் முன்னின்று எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அது செயல்படாது, அது விளங்காது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த பதிவில் சொல்லப்பட்ட பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3வது வீட்டில் கிரகங்கள் எந்த கிரகங்கள் நிற்கிறதோ அல்லது 3ஆம் வீட்டின் அதிபதி பார்த்தீங்கன்னா 12வது வீட்டில் நின்றாலும் அதை சார்ந்து தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 3வது வீடு பாவக்கோள்கள் உள்ள ராசி வீடாக இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை முழுதும் மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள். லக்னத்திற்கு 3வது வீடு சுப கோள்கள், சுப கிரகத்தினுடைய வீடு கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி, மற்றவர்களுக்கு முதலாளியாக, தன்னுடைய வளர்ச்சியில் இவங்க முதன்மையாக இருப்பாங்க. ஜோதிடத்தில் கைராசி இருக்கா இல்லையா அப்படின்னா 3வது வீட்டை வைத்து 3ஆம் பாவக அதிபதியை வைத்து 3ஆம் பாவகத்தில் எந்த கிரகமும் அமர்ந்திருக்கிறதோ அதை சார்ந்து தான் ஒரு ஜாதகனுக்கு தைரியம், வீரியம், கைராசி அமைந்திருக்கிறது. அதை பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது அமையும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.